Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Google Payல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணி நமக்கு 1.5 லட்சம் ரூபாய் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ இன்னைக்கு நம்ம இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது, நமக்கு எந்த லெண்டர்ஸ் கிட்ட இருந்து லோன் எலிஜிபிள் கிடைச்சது அப்படிங்கற கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். நாம டெய்லியுமே ஒரு லோன் அப்ளிகேஷனையோ இல்ல பேங்க் ஃபைனான்ஸ் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸையோ பார்த்துட்டு இருக்கேன். சோ ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் அந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா அந்த 1000 பேர் அப்ளை பண்ணும்போது 1000 பேருக்கு எலிஜிபிள் தருவாங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தர மாட்டாங்க. சோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதே கிடையாது. உங்களுடைய எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைலை பொறுத்து தான் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லோன் கிடைக்கல அப்படின்னா ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத R&D பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கும். தென் இதை தவிர்த்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான லோன் சம்பந்தமான டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, நீங்க அவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸ்ல இன்னொரு டைம் அந்த டீடைல்ஸை வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்க லோன் எடுக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். அதை பத்தின டீடைல்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய பர்சனல் லோன் அப்ரூவலை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பாதிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இந்த டைம்ல நமக்கு கிடைச்ச லோனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நண்பருக்கு கிடைச்ச லோன் தான். அவரு லோன் எடுத்ததுக்கு அப்புறமா எடுத்த ஒவ்வொரு ப்ராசஸையும் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு தான் நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அந்த டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க உங்களுடைய கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பாட்டம்ல ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லோன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 30,000 12 lakhs வரைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மந்த்லி EMI 2,000 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லோன் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 6 to 5 years அப்படிங்கிறது கிடைக்கும். தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 11.1% per yearலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இந்த லோனுக்கான லெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்க ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இருக்காங்க, ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க, DMI ஃபினான்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இவங்க 3 பேர்த்துக்கிட்ட இருந்து யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா DMI ஃபினான்ஸ் ஆகட்டும், ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், இல்லை ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஆகட்டும், இவங்க 3 பேருமே வெல் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் அண்ட் சிபில் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய பர்சனுக்கு மட்டும் தான் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை நவ் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய அதாவது நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை நாங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸை கொடுங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. பேன் கார்டில் என்ன ஃபுல் நேம் இருக்கோ அதை என்டர் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய ப்ரொஃபைலை சிபிலில் நாங்கள் செக் பண்ணிக்கிறதா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பின்கோட் கேட்டிருக்காங்க. பின்கோடை கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டை அகைன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெரிஃபையிங் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு 30,000 9 lakhs வரைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 30.99%, அதாவது நியர்லி 14% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ ஓகே அப்படின்னா கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சேலரிடு பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனான்னு கேட்டிருக்காங்க. அதை என்னவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க. பட் மோஸ்ட்டாக சேலரிடு பர்சனுக்கு தான் இந்த ஆப்ஷனில் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுப்பாங்க. இப்போ உங்களுடைய பேன் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல் ஆர் ஃபீமேல் ஆர் அதர்ஸ், இது எதுவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஒர்க்கிங் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. தென் அந்த ஒர்க்கில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அகைன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டாலும் சரி, உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு 5 lakhs 2 lakhs அப்படி சூஸ் பண்ணிட்டாலும் சரி. இப்போ நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பர்பஸ்க்காக லோன் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் லோன் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு DMI ஃபினான்ஸ் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த விதத்தில் சில டிக்ளரேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுடைய வீட்டோட ஒட்டுமொத்த வருமானம் அப்படிங்கிறது 25,000க்கு மேலே இருந்தால் தான் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கான பர்மிஷன்ஸ் அப்படிங்கிறதையுமே கேட்டிருக்காங்க. அதர்வைஸ் இவங்க கூகுள் பே சைடு இருந்து சில டீட்டெயில்ஸை வந்து, அதாவது உங்களுடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் DMI ஃபினான்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயங்களும் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இப்போ லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
60,000லேருந்து அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரையிலும் நீங்கள் செலக்ட் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம மேக்ஸிமம் லோன் அமௌண்ட்டான 1.5 lakhs அப்படிங்கிறதையே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இப்போ இந்த லோன் அமௌண்ட்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 21.5% per year அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 சாய்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 12 months, 18 months, அப்படி இல்லைனா 24 months. இதில் எதுவோ எத்தனை மாதம் டென்யூர் நமக்கு தேவைப்படுதோ அதை சூஸ் பண்ணி ரீபேமெண்ட் அப்படிங்கிறதும் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் லோன் டென்யூரை சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சில டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த விதத்தில் மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட்டாக நம்ம மேக்ஸிமம் டென்யூரான 24 months, அதாவது 2 years சூஸ் பண்ணும்போது 7,744 ரூபா அப்படிங்கிறது எவ்ரி மந்த் இஎம்ஐ அமௌண்ட்டாக நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான அக்ரிமெண்ட் பேப்பர் இதெல்லாமே நம்மளுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போது நமக்கு எலிஜிபிள் கிடைச்ச இந்த 1.5 லட்ச ரூபா லோன் அமௌண்ட்டில் 5,925 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ், தென் டேக்ஸ் ஒரு 1,066 ரூபா. இந்த 2 அமௌண்ட்டும் போக ரிமைனிங் அமௌண்ட்டான 1,43,000 நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் கிடைச்ச லோன் அப்படிங்கிறது ஒரு சேலரிடு பர்சனுக்கு இந்த அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறது கொஞ்சம் டூ மச் தான். ஏன் அப்படின்னா இவருடைய சேம் ப்ரொஃபைலுக்கு ஆல்ரெடி நம்ம ஜஸ்ட் 11% கூட லோன் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி கிடச்சிருக்கு. அந்த ஒரு ரீசனால் 21.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் ஆனியம் அப்படிங்கிறது கொஞ்சம் டூ மச் தான் இருக்குது. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி நம்ம கூகுள் பே அப்ளிகேஷனில் எப்படி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறது, நமக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் கிடைச்சது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.